ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிம்பிள் ஸ்டெபிளைசரை வச்சு பார்த்தீங்கன்னா போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வீடியோ பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்குமே இல்லை. ஃபோன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் தான். ஸோ இங்கே யூகேக்கு வர இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறது இல்லை. ரூம்ஸோ இது மாதிரி ஃப்ளாட்டோ பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபில் ஆயிரும். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கிடைச்ச உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் நீங்கள் புக் பண்ணிடணும். கொஞ்சம் ரிலேவாக புக் பண்ணிங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு எடுத்துக்குவாங்க. நமக்கு ரூம்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி ரூம்ஸ் இல்லாமல் போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகேக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வீடு தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. ஸோ ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிவர்சிட்டியை பொறுத்து ஒருத்தர் தங்குற மாதிரி 2 பேர் தங்குற மாதிரி இது மாதிரி யூனிவர்சிட்டியில் ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வரும். அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ளூடடாக இருக்கும் அக்கமடேஷனில். அந்த லாண்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். துணி துவைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸஸ் இன்க்ளூடாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் இல்லாமல் வெளியே எங்கேயாச்சும் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே சிங்கிளாக தனியாக ஒரு ரூம் மட்டும் இருக்க மாதிரி எடுத்தால் எப்படியும் பார்த்தீங்கன்னா எல்லா பில்லை எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பவுண்ட் வந்துடும். நீங்கள் சிங்கிள் இல்லாமல் 2 பேர்த்தோட சேர்ந்து ஒரு ரூம் மாதிரி எங்கேயாச்சும் கிடச்சின்னு வச்சுங்க. அப்படி கிடச்சுன்னா உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பில்லோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 பவுண்ட் சம்திங் வந்துடும். இது பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ளாட் எடுக்கிறது, 4 பேர் சேர்ந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சம்திங் 1400 இருந்தால் உங்களுக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆ பிரியும். 3 பேர் இருந்தால் 3ஆ பிரியும், 4 பேர் இருந்தால் நம்மளுக்கு 4ஆ பிரியும். ஸோ அதான் 350 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுக்கிறத விட பார்த்தீங்கன்னா சிட்டி கொஞ்சம் அவுட்டராக எடுத்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எடுக்கிறதுக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்ட்டு. ஸோ சிட்டிக்கு அவுட்டரில் எடுத்துருவாங்க. அவுட்டரில் எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வருவாங்க. இல்லைன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ சிட்டிக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸு, சீப்பான விலையே உங்களுக்கு கிடச்சிரும். அதில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த வீட்டோட ஓனர் பார்த்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். இது மாதிரி இத்தனை நாளாவது இருக்கணும், ஒரு 6 மாதமாவது இருக்கணும். அது மாதிரி சில பேர் கேட்பாங்க. சில பேர் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது அந்த வீட்டோட ஓனரை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுத்திருந்தீங்கன்னா 4 பேரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தர் இடையில கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அது யார் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அவங்க பேர் யார் பேரை கொடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பு. அந்த போனவரோட ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேர்ந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான பேரில் நீங்கள் கொடுக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்பாங்க. 6 மாதம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கேட்பாங்க. சில வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு யூகேல யாராச்சும் ஷூரிட்டி இது மாதிரி வீட்டுக்கு கொடுக்க முடியுமா? அது மாதிரி கேட்டு இது மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு ஓகே ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் மாதிரி கொடுங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்பாங்க. அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கட்ட தேவையில்லை. கவுன்சில் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அது ஓகே பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு. மற்றபடி எக்ஸ்ட்ரா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வரும். எலக்ட்ரிசிட்டி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இந்த லைட்டு பல்ப் இதில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா கேஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அமௌண்ட் கட்டணும். கேஸுக்கு ஒரு பில்லு, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பில்லு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ நார்மல் ரெண்ட்டு, கவுன்சில் டேக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனில் வரும். நெக்ஸ்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்காமடேஷன் எது எதில் பார்க்குறது. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா யூகே புதுசா வந்தது. வந்த உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரூம் எடுக்கணும். எங்கேயாச்சும் தங்கணும். வீடு கிடைக்கிற வரைக்கும் எங்கேயாச்சும் தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தங்கிக்கலாம். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, நீங்க Airbnbன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு 1 வாரத்துக்கான ஒரு ஏதாவது நெறையா ரூம்ஸ் அது நெறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். அதில எந்த வீடு உங்களுக்கு வேணுமோ, அத புக் பண்ணி 1 வாரத்துக்கு இது மாரி தங்குற மாரி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பேமெண்ட் பே பண்ணிட்டு நீங்க ஓனரோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓனர்ட்ட கான்டாக்ட் பண்ணி இது மாரி இந்த தேதிக்கு வரும் அப்படின்னு சொன்னா, அவங்களே சாவி ரெடியா வச்சிருப்பாங்க. வந்தோனே சாவி குடுத்துருவாங்க. நீங்க 1 வாரம் பார்த்து தங்கிட்டு நீங்க ரூம் வேக்கேட் பண்ணி கிளம்புற மாரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா Airbnbன்னு ஒண்ணு இருக்கு. அது டெம்பரவரி. இது மாரி ரூம் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க அதில வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதையும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, Airbnb முடிச்சதுக்கப்புறம் வேற என்னென்ன ஆப் ரூம் தேடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இன்டர்நெட்ல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். Gumtree அது வந்து இன்னும் நெறைய ரூம் ரென்ட்டு, ஷேர் ரூமு இது மாரி பார்த்தீங்கன்னா நெறைய ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்க அது எது கரெக்ட்டா உங்களுக்கு விலை கம்மியா இருக்கோ, இது மாரி பார்த்து நீங்க வந்து அந்த அதில ஆப் ஓப்பன் பண்ணாவே நெறைய இருக்கும். அது எந்த வீ வீடு வேணும், எந்த ஃப்ளாட் வேணும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு, அதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து மெயில் மாரி இருக்கும். அது மெயிலுக்கு ஒரு மெசேஜ் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி ஓகே மெசேஜ் மாரி இத அனுப்புனீங்கன்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது மாரி இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஹவுஸ் சீட் இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க போகணும். போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த வீட்டோட ஓனரு இல்லன்னா அந்த ஏஜென்ட் மாரி இருப்பாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஓனர் பார்த்தீங்கன்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா வீட்டு இது மாரி வாடகைக்கு குடுக்க மாட்டாங்க. ஒரு ஏஜென்ட் கிட்ட குடுத்துருவாங்க. அவைங்க பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு, யாருக்கு வீடு வேணுமோ அவங்களுக்கு வீடு அந்த வீட்ட குடுத்துட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பொறுப்பு. ஓனர் பார்த்தீங்கன்னா பொறுப்புக்க மாட்டாங்க. அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு. இந்த வாடகை வாங்கி குடுக்குறது எல்லாமே அந்த ஏஜென்ட் பார்த்துக்குவாங்க. ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட இருந்து போயிரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க போயிட்டு, இது மாரி ஹவுசிங் விசிட்டுக்கு போகணும். நீங்க மட்டும் அந்த டைமிங்க்கு போயிருக்க மாட்டீங்க. நெறைய பேர் வந்திருப்பாங்க அந்த டைமுக்கு. ஸோ அதில பார்த்துட்டு எந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜென்ட் தான் முடிவு பண்ணுவாரு. ஸோ அது கொஞ்சம் காம்படிஷனா இருக்கும். நான் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன். ஸோ யாருக்கு குடுக்க முடியுமோ, அவங்களுக்கு யாருக்கு புடிச்சிருக்கு, யார் கரெக்ட்டா சேலரி குடுப்பாங்க. கரெக்ட் சாரி யார் கரெக்ட்டா வந்து அந்த ரென்ட் குடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஏஜென்ட் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இது மாரி யாராச்சு மந்த்லி சேலரி வாங்குறவங்க தான் எங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மாரி போயிரும். ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல்.